அதுக்கப்புறம் நான் பேசினேன், இது மாதிரி தப்பு இருக்கும் நானும் பேசினேன். தனிமையில எனக்கும் சரி நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குமே, நம்மளுக்கும் வீடு எல்லாம் இருக்கு, நம்மளும் ஒரு இதுல தான் இருக்கோம் அப்படின்னு நான் பேசினேன். இல்லை நான் வேலைக்கே போறது இல்லை. என்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டான். ஆரம்பத்திலே காசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசி ஒரு வாரம் 10 நாள்லயே 27,000 ரூபாய்க்கு ஒரு பைக் ஒன்று காசு கேட்டாங்க. பழைய வண்டி இருக்குது. சரி வண்டி வாங்கிட்டு வேலைக்கு போவோம் போல இருக்கு, போவோம் வரணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு நாளைக்கு நல்லபடியா வச்சு காப்பாற்றுவாங்க. வண்டி வாங்கி கொடுத்தீங்களா, நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொடுத்துட்றேன். வேலைக்கு பக்கத்தில் வரவங்க அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க, எங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை சொல்லி வர்றாங்க, அப்பா அப்பாவை சொல்லி வர்றாங்க. உண்மையிலே அப்போ பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சது இவங்க ஏன் போய் சொல்லுவாங்க, அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போதே வண்டி வாங்கி கொடுத்து அவங்க வண்டி பெட்ரோலுக்கு 1000 ரூபா, வண்டி பூஜை 1000 ரூபா கொடுத்து பேசுறதுக்கு காசு கொடுத்து அப்பப்போ வேலை நான் பேசுகிற வேலைக்கு போயிட்டு இல்லை, சும்மா தான் இருக்கும். அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு காசு 10,000 ரூபாய் எங்கேயோ வாங்கி கொடுத்தோம். அந்த பொண்ணு ஊருக்கு போகும்போது இதே அவரு அந்த பொண்ணு லவ் பண்ணி பேசுகிறாங்க. பாண்டிச்சேரி பொண்ணு அங்கே தங்கி வேலை பார்க்கணும். அதுக்கு 10,000 ரூபாய் வாங்கி அதுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு 2 மாதம் 3 மாதம் வட்டி கொடுக்கலான்னு தெரிஞ்சு நான் யாருக்கிட்டே சொல்ல முடியும், சொல்ல முடியும். ரொம்ப போய் சொல்லவே தெரியாது. பேசும்போது பார்த்தா நம்புறாமலேயே தெரியும், உண்மையாக தான் பேசுகிறாங்க அப்படின்றவங்க தான் தெரியும். அப்படின்னா அந்த வட்டி காசும் நான் கொடுத்தேன். இந்த கடை ரொம்ப பிடிக்காது, அதனால சரி அப்படின்னு சொல்லி அந்த வட்டி காசும் கொடுத்தேன். அந்த 10,000 ரூபாயும் நான் கொடுத்தேன். இப்படி எவ்வளோ காசு கணக்கே இல்லை. இல்லாமல் இன்னைக்கு புதைக்கிழமை சொல்லியிருக்காங்க, வீட்டில் பார்க்கணும் போகணும்லாம் அவங்க அம்மா எவ்வளோ தருவாங்கன்னு தெரியாது, 30 ரூபா தான் தராங்க எங்கள் அம்மா அப்படின்னு. இவர் என்கிட்ட வந்து 200 ரூபா புரியுது அப்படின்னு சொல்லி ஆமாம் மேடம் ஆரம்பத்தில் இல்லை. அதுக்கப்புறமா வேற பொருள் செய்யலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்தேன். அப்புறம் போக போக சரி எங்களுக்கு காசு கொடுத்து எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், ஆச்சு வாங்கி கொடுத்தேன். இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ட்ரெஸ் கூட இல்லைங்க, நல்ல ட்ரெஸ் கூட இல்லைங்க. வேலைக்கு போகணும், எங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வேலைக்கு போகணும் மட்டும் சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் பண்ணாம வேலைக்கு போவோம், ஒரு 7,000 போல கௌரவமா வேலைக்கு போவோம் வருவோம். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, கட்டி போகிறோமே அப்படின்னு ஒரு இதில் தான் நானும் செஞ்சேன். இல்லைன்னு சொல்லலை, செஞ்சேன். ஆனால் போக போக எனக்கு ஒரு நம்பிக்கையை போயிடுச்சு. நம்ம நிம்மதி நம்மளே தொலைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. வேண்டான்னு சொன்னால் விடுற மாதிரியே நம்ம ஒரு 2ஆம் மாதம் பேசுவோம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், கல்யாணம் வேண்டாம் அப்படின்றது கல்யாணம் பேச்சு வருது. இப்போ என்னால்